தமிழ்நாட்டு அரசியல் வச்சு ஒருக்கா சிரிங்க, அதுக்கு பிறகு அழுங்க, அதுக்கு பிறகு வெக்கப்படுங்க. இப்படி கொத்தர் கேவலம் கட்ட அரசியல்வாதிகள், இப்படி கொத்தர் கொலகார கும்பல், இப்படி கொத்தர் கொள்ளக்கார கும்பல், அப்படியான கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது ஆழ்ந்த வணக்கம். இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆள துடிக்கிறார்கள் பலர். ஆனா அது என்னத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும், உங்களை காப்பாற்ற இல்லை, உங்களை அழிக்க, அதாவது உங்கள்கிட்ட இருந்து சுரண்ட அப்படி கொத்த ஒரு அரசியல் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ கொஞ்சம் காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் பதவிக்கு போட்டி போட்டு, அதாவது நாக்காரிக்கு சண்டை போடு நாமெல்லாம் பைத்தியம் தான், அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடக்கிற யுத்தம், அதாவது ஊரே சிரிக்குது, உலகம் சிரிக்குது. இது என்ன அரசியல், இது ஏன் இப்படி அரசியல் உண்டு? ஆனால் இவ்வளவு உழைக்கிறதுக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நீங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு இப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. அதுவும் அந்த 22 எம்எல்ஏக்களை பற்றி புறம்பா எக்ஸ்ட்ராவாக சொல்லலாம். ஒவ்வொரு செருப்பால் அடிக்கணும். அதாவது ஒன்றுமே இயலாத ஆட்களுக்கு என்னத்துக்கடா அரசியல்? உங்களுக்கு உழைக்கணும்டா ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோ வழி இருக்குது, அவ்வளோ வழியை பின்பற்றிங்கன்னா நீங்கள் உழைக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வந்து மக்களை சுரண்டி, மக்களை கஷ்டப்படுத்தி, அந்த நாட்டு மானத்தையும் கப்பலேற்றி, அதை விட தமிழன்ற மானத்தையும் கப்பலேற்றி, அப்படி பலப்பட்ட ஒருவன் வந்து இப்படி இப்படி என்றான் கிழிஞ்சபடி அவெல்லாம் கிழிச்சு போட்டு வந்து அங்கே தான் கிழிச்சு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கத்திரிக்கோளை வச்சு போட்டுன்னு அடையாளம் அப்படியே தெரியுது. ஸோ அப்படி பல விஷயங்களை நான் அந்த வீடியோவில் பார்க்கல. உங்களுக்கு என்னத்துக்கடா அந்த அரசியல்? மானங்கட்ட அரசியலை விட்டு வேறு தொழில் செய்யலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவதில் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, அதாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் தான் அடிபாடு. அது அடிபாட்டில் ஒரு அதிமுக பக்கம் வெண்டுட்டு. ஸோ இந்த கவலை வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது பன்னீர்செல்வம் ஐயா வந்து வெளியில கவலை இருக்குது. ஆனால் என்ன பண்ண நீங்கள் யோசிக்கணும், பன்னீர்செல்வம் ஐயாவும் பெரிய திறமான ஆளுன்னு நான் சொல்ல மாட்டேன். இனி அடுத்த 4 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு சான்ஸ் கொடுக்குறது உண்மையை சொல்லப்பட தப்பு. இனி நீங்கள் கொடுக்க வேண்டியது எது ஒரு வேற கட்சிக்கு, அதாவது பன்னீர்செல்வத்துக்கோ அல்லாட்டி எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலினுக்கோ நீங்கள் சான்ஸ் கொடுத்தா திருப்பியும் ஏதோ ஒன்று நடக்க போது சுரண்டத்தான் போயினேன். ஓகே, இந்த நிலைமையில நாங்கள் பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணது தப்பில்லை, அவர் நான் வரணும். ஏன்னா அவைக்கு 2 பேருக்கும் தான் போட்டி. ஆனால் அடுத்த முறை தேர்தல் நடக்கல என்னை பொறுத்தவரை வேற ஒரு நல்ல கட்சியை உருவாக்குவோம். இந்த 2 கட்சியும் அடியோட மூடி, இப்போ 2னா 3 கட்சியும் அடியோட மூடும் இருக்கிற உண்மையாக ஒரு நல்ல ஒரு கட்சிக்கு சான்ஸ் கொடுத்து அந்த நாட்டை முன்னேற்ற பாருங்க. ஏன்னா உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன நாக்காரிக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறீங்க, 6 முதல்வர் அடிபட்டு கொண்டிருக்கிறீங்க. அதாவது முதல்வர் பதவி என்பது உண்மையை சொல்ல போனால் அது லேசான பதவி. அப்படி ஒரு பதவிக்கு ஒரு கஷ்டப்பட்டு உழைக்காமல் முன்னுக்கு வர விரும்புகிற திவ்யாவும் அதே மாதிரி சின்னம்மாவும் இப்படி சிலருக்கு வந்து நீங்கள் சான்ஸை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா சின்னம்மா கையை காட்டினது தான் வென்றிருக்கு. அது வந்து என்னன்னு சொல்றது, அதிகார வர்க்கம் பண்ணதும் பண வர்க்கம் பண்ணதும் தான் சொல்லலாம். ஆனால் உண்மையான வெற்றி அவைக்கு இல்லை. ஆனால் இந்த 4 வருஷத்தால உண்மையான வெற்றியை நீங்கள் காட்டணும்னு சொல்லிக்கொண்டு உங்கள்ட்ட இருந்து விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.